அண்ணாக்கு ரிப்போர்ட்டை தர மாட்டியா? தர மாட்டேன். ரிப்போர்ட்டை தா. அம்மா அம்மா அடடா என்ன சத்தம் வைங்க? ஏன் ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்க? நான் கால் வந்து விளையாட்டு பார்க்கணும். லக்ஷ்மி எனக்கு ரிப்போர்ட்டை தர மாட்டா. நான் தமிழ் படம் பார்க்கணும். நான் இப்பதான் ஆரம்பித்தேன். பெரியவன் தானே, தங்கை கிட்ட விட்டு கொட மாட்டியா? விட்டு கொடுக்க மாட்டேன். அண்ணா கிட்ட மரியாதை கொடுக்க மாட்டியா? மரியாதை கொடுக்க மாட்டேன். இது சரி வராது. வீட்டில் ஒளியோட தொலைக்காட்சி பெட்டி தான் இருக்கிறது. இனி வெறும் ஒற்றுமையாக பார்த்தாதான் நிம்மதியாக பார்க்க முடியும். நீ கொஞ்ச நேரம் பாரு, நீ கொஞ்ச நேரம் பாரு, அப்போதான் நிம்மதியாக பார்க்க முடியும். அதெல்லாம் முடியாது. இது சரி வராது. நான் தொலைக்காட்சி அணைத்து விடுகிறேன். ரிமோட்டை தான். ரெண்டு பேரும் அமைதியா உட்காருங்க. தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கிறாய்? நான் கணினியை பாட்டு கேட்டிருக்கேன் அக்கா. சரி, நீ பாட்டு கேட்டது போதும். நான் மைக்ராஃப்ட் கேம் விளையாடு. கணினியை என்னிடம் தரையா? நான் தரமாட்டேன். இப்போதான் நான் கணினியே எடுத்தேன். அக்கா கேட்கிறேன், தரமாட்டியா? தரமாட்டேன். நான் மைக்ராஃப்ட் கேம் விளையாடும். தம்பி என்னிடம் கணினியை தர மாட்டேங்கிறார். நீ பெரியவன் தானே, தம்பி கிட்ட விட்டு கொட மாட்டியா? விட்டு கொடுக்க மாட்டேன். நீ அக்கா கிட்ட மரியாதை கொடுக்க மாட்டியா? நான் மரியாதை கொடுக்க மாட்டேன். ரெண்டு பேரும் அக்காவும் தம்பியும் மாறி இருக்கிறீங்களா? ரெண்டு பேரும் எதிரிக்கு மாறி இருக்கிறீங்க. இது சரி வராது. கணினி வேணா, தொலைக்காட்சி வேணா. நான் கணினியை அணைத்து வைக்கிறேன். ரெண்டு பேரும் அமைதியா உட்காருங்க. அம்மா அம்மா என்ன குமார்? நான் கராத்தே வகுப்புக்கு என்னோட புது மிட்டி எடுத்துட்டு போவா? சரி, ஒற்றுமையாக பத்திரமாக போயிட்டு வாங்க. சரி. ஞாயிற்றுக்கிழமை அப்பா வாங்கி தந்தாங்க. நான் வகுப்புக்கு ஓட்டிட்டு வரலாம். அதெல்லாம் முடியாது. இது என்னோட புது வண்டி. நான் தர மாட்டேன். தர மாட்டியா? நான் வர மாட்டேன். நீ தனியா போ, நான் தனியா போறேன். சரி. மாட்டேன். பாப்போம். தனியா மாட்டிக்கிறியா? என்ன இருக்கு? ஒரு செயின் இருக்கு, காய்கறி பாட்டில் இருக்கு, மோதிரம் இருக்கு, மோதிரம்.
எல்லாரும் போலாம். பாரதியாரா? அம்மா அம்மா இது யாரு? இதுதான் பாரதியார். ஏன் குழந்தைகளா சோகமாக இருக்கிறீர்கள்? நானும் அண்ணாவும் தொலைக்காட்சி பார்க்க சண்டை போட்டோம். அதனால் அம்மா தொலைக்காட்சியை அணைத்து விட்டாங்க. நானும் அக்காவும் கண்ணிலே பார்க்க சண்டை போட்டோம். அதனால அம்மா அணைத்து விட்டாங்க. நானும் என் நண்பரும் கடத்தை சேர்த்து போவோம். இன்னைக்கு சந்தேகத்துல திருச்சி போய் திருடன் என்ற புது கிட்டி வந்து பறிச்சுட்டான். சரியா போகும்போது திருடன் நமது காய்கறிகாரம் பறிச்சுட்டா. அப்படியா? இதெல்லாம் தெரியுமா? நீங்களாம் ஒற்றுமையாக இல்லாததான். ஒற்றுமையே பலம். அப்படின்னா என்ன? இருங்க, உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லுங்க. தம்பி, நீங்க வாங்க, உங்க கூட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் இந்த தனியாக குச்சியெல்லாம் இதான் உடைங்க. இந்த தனியாக இருக்கும் குச்சியை உடைக்க பார்க்கலாம். நான் உடைச்சிட்டேன். நானும் உடைச்சிட்டேனே. சரி, இப்போ இந்த கட்டாக இருக்க குச்சியை உடைக்க பார்க்கலாம். எனக்கு முடியல. எனக்கும் முடியலையே. என்னாலையும் முடியலையே. என்னால உடைக்க முடியல. இதுதான் ஒற்றுமையே பலம். தனியாக இருந்த குச்சியெல்லாம் நீங்கள் எளிதாக உடைத்து விட்டீங்க. ஆனால் கட்டாக இருந்த குச்சியெல்லாம் உங்களால் உடைக்க முடியவில்லை. அதே மாதிரி தான் நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் நீங்கள் இதையும் சாதிக்கலாம். நீங்கள் இனிமேல் கணினியை ஒற்றுமையாக உபயோகப்படுத்துங்கள். சரி தம்பி, நான் இனிமேல் உன் கூட சேர்ந்து விளையாடுறேன். நானும் உன் கூட சேர்ந்து விளையாடுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் 2 பேரும் உங்கள் திறமையையும் இனிமேல் நீங்கள் ஒற்றுமையாக கராத்தே வகுப்புக்கு போங்க.